எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ஜியோகிராஃபி ஸ்ரீனிவாசன். இந்த வருஷம் 2025க்கான டிஎன்யூஎஸ்ஆர்பி தமிழ்நாடு எஸ்ஐக்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருந்தது. ஸோ இந்த படிப்புக்கான சிலபஸ் அண்ட் டாபிக்ஸ் எல்லாம் எதில் கவர் ஆகுது, எப்படி படிக்கணும் அப்படின்றதுக்கான இந்த வேர் டு ஸ்டடியை உங்களுக்கு நான் டீட்டெயிலாக கொடுக்க போகிறேன். இதை பற்றின இன்ஃபர்மேஷன் ரொம்ப டீட்டெயிலாக நான் பேச போகிறதில்ல. காரணம் உங்களுக்கான இந்த டைமுடைய நலன் கருதி நான் சீக்கிரமாகவே பேசி முடிச்சுட்டு இதுக்கான பிடிஎஃப் லிங்க் நான் கீழே கொடுத்துறேன். கிளிக் பண்ணி நீங்கள் டைரெக்டாக கூகுள் டிரைவ்லேருந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் பிரிண்ட் அவுட் போட்டுக்கலாம். இதை நானாக க்ரியேட் பண்ணது கிடையாது. தமிழ்நாடு யூனிஃபார்ம் சர்வீஸ் போர்ட்லேருந்து அவங்களா விட்ட கவர்மெண்ட்டுடைய வேர் டு ஸ்டடி தான் இது. ஸோ இந்த பிடிஎஃப் ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நீங்கள் தமிழ்நாடு யூனிஃபார்ம் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டில் நீங்கள் டைரெக்டாகவே வேர் டு ஸ்டடி அப்படின்னு கொடுத்தீங்கன்னாவே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பிடிஎஃப் உங்களுக்கு லிங்க் வரும். ஸோ இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான வேர் டு ஸ்டடி, அதாவது எந்தெந்த பாடப்புத்தகத்தில் எந்தெந்த டாபிக் படிக்க வேண்டியிருக்கு, அது புது புக்காக பழைய புக் அப்படின்ற டீட்டெயில் இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி பாருங்கள், இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஃபஸ்ட்டு வரலாறு மற்றும் இந்திய தேசிய இயக்கம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதில் ஃபஸ்ட்டு 1 by 1 வரிசை எண், புத்தகம் என்ன, அந்த புத்தகம் ஓல்டா நியூவா அப்படின்ற மாதிரி இருக்கும். நீங்கள் படிக்க வேண்டிய பாடம் அந்த டாபிக் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இப்போது நீங்கள் சிந்து சமவெளி நாகரிகம் படிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஹிஸ்ட்ரியில் தான் ஃபஸ்ட்டு டாபிக் ஆரம்பிக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6th டேர்மில் இருக்குது, நியூ புக்கில் இருக்குது, 6th புக்கில் இருக்குது, அதே மாதிரி நியூவில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி டேர்ம் 1 டேர்ம் 2 அப்படின்றதையும் கொடுத்துருவாங்க. அதனால் 6th புக்கு அது என்ன டேர்மு அப்படின்றதும் பார்த்துக்கோங்க. நீங்கள் படிக்க வேண்டியது நியூ புக்கு ஓல்டு புக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இப்போ உதாரணத்துக்கு தமிழ்நாட்டுடைய பண்டைய நகரங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் கீழடி ஆகட்டும், ஆதிச்சநல்லூர் ஆகட்டும், கங்கை கொண்ட சோழபுரம், வெம்பக்கோட்டை, பையம்பள்ளி, பொற்பனைக்கோட்டை, இந்த மாதிரி பகுதிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டினுடைய பண்டைய நகரங்கள் என்று அழைக்கப்படுகிறது. இந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டுடைய சிறப்பம்சங்களை பற்றி நீங்கள் படிக்கணும், கண்டிப்பாக கேட்பாங்க. இதை பற்றி படிக்கணும் அப்படின்னா நீங்கள் படிக்க வேண்டியது பாருங்கள், 2 டாபிக்ஸுக்கும் சேர்த்து நீங்கள் 6th டேர்ம் 1 இந்த ஹிஸ்ட்ரி புக் எடுத்து நியூ புக் படிச்சினாவே உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே கிடச்சிரும். சரிங்களா? சரி, அப்படி நான் சொல்லிக்கிட்டே வரேன், அப்படியே பார்த்துக்கோங்க. அதே மாதிரி 6th பார்த்திங்கன்னா பன்முகைத்தன்மை வரும், இது பாலிட்டிலையும் வரும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் அப்படியே 1 by 1 சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம இந்திய வரலாறு மற்றும் இந்திய தேசிய இயக்கம் பற்றி பார்த்தோமா. அடுத்தது இந்திய ஆட்சியல். சரிங்களா? ரெண்டாவதாக இந்திய ஆட்சியில் வரும். கண்டிப்பாக நீங்கள் பாலிட்டி தவிர்க்க முடியாத ஒரு சப்ஜெக்ட்டும் கூட. இதில் நீங்கள் படிக்க வேண்டியது பன்முகைத்தன்மை அறிவும். சரிங்களா? முன்னாடி பார்த்தோம்ல ஹிஸ்ட்ரியில் வந்துச்சு இல்லைங்களா, அதே மாதிரி தான். ஸோ நீங்கள் படிக்க வேண்டியது 6th ஃபஸ்ட் டைம் புக்ஸில் சிவிக்ஸ், அதாவது பாலிட்டி அரசியலமைப்பு புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா நியூ புக்கில் உங்களுக்கு பன்முகத்தன்மையினை அறிவோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ பார்த்துக்கோங்க. இதில் அதே மாதிரி தேசிய சின்னங்கள் அப்படின்ட்டு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ரொம்ப ஸ்கூல் குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் படிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இதில் அடிக்கடி கொஷின்ஸ் கேட்கப்படுது. நம்ம தேசிய சின்னங்கள் பற்றி அடிக்கடி கேட்குறாங்க. தென் இந்திய அரசியலமைப்பு சட்டம் பற்றின குறிப்புகள் 6th புக்கு 2nd டேர்மில் இருக்குது. நல்லா ஒரு தடவைக்கு 10 தடவை படிச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். பாருங்கள், மக்களாட்சி, இந்த மாதிரி சமத்துவம், மாநில அரசு, ஊடகம், ஜனநாயகம், பெண்கள் மேம்பாடு யூனிட் 9லேயே வரும். எல்லாம் பார்த்துக்கிட்டே வாங்க. மற்றபடி நீங்கள் படிக்க வேண்டியது எல்லாமே ஒரு சப்ஜெக்டோட இன்னொரு சப்ஜெக்டை தொடர்பு படுத்தி படிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எக்கனாமிக்ஸ் படிக்கிறீங்கன்னா யூனிட் 9 சேர்த்து படிப்பீங்க இல்லையா. பொருளியல் படிச்சிங்க அப்படின்னா பாலிட்டி சேர்த்து படிப்பீங்க, யூனிட் 9 சேர்த்து படிப்பீங்க. இந்த மாதிரி ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய சில விஷயங்களாக தான் இருக்கும். கூடவே நீங்கள் பாலிட்டி படிக்கும்போதே பாலிட்டியில் இந்திய அரசியலமைப்பு உருவாக்கம் அப்படின்றது ஐஎன்எம் உடைய முடிவுன்னு வரும். சரிங்களா? அதே மாதிரி சில விஷயங்கள் பாலிட்டி படிக்கும்போது ஹிஸ்ட்ரியிலும் சில விஷயங்கள் வரும். சரிங்களா? இந்த வகுப்புவாத அறிக்கை, அப்புறம் வட்டவேசை மாநாடு, இந்த நிறைய விஷயங்கள் வரும். அப்புறம் பொருளியல் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். பொருளியல் ஒரு அறிமுகம் அப்படின்றது 6th 2nd டேர்ம் எக்கனாமிக்ஸில் நியூ புக்கில் இருக்குது. சரி, எல்லாமே நியூ புக்காகவே கொடுத்துருக்காங்களே, ஓல்டு புக் படிக்க ஒன்றுமே இல்லைன்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு ஓல்டு புக் எதுவும் வேண்டாம். அப்படி படிக்க நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தமிழில் படிக்கலாம். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிலபஸில் தமிழ் அப்படின்றது கொடுத்துருக்க மாட்டாங்க. ஏன்னா அதை எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ன்றதுனால நீங்கள் 6th +2 வரைக்கும் 12th வரைக்கும் நீங்கள் இருக்கக்கூடிய எல்லா தமிழ் நியூ அண்ட் ஓல்டு புக் வாங்கி எல்லாமே படிச்சுக்கணும். இந்த லிஸ்ட்டில் பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா தமிழ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஓகேங்களா? பட் பின்னாடி தமிழை பற்றின ஒரு சிறப்பு வீடியோ பின்னாடி லாஸ்ட்டில் போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஓகே, டைம் ஆகிட்டே இருக்குது, அடுத்தடுத்து பார்க்கலாம். இப்போது நான் சொன்ன மாதிரியே படிக்க வேண்டிய பாடங்கள் ரைட் சைடில் அது என்ன ஓல்டு புக்கா நியூ புக்கான்ற விஷயத்தை கொடுத்துருப்பாங்க. மேக்ஸிமம் உங்களுக்கு நியூ புக்கு தான் ரெஃபர் பண்ண சொல்லி கொடுத்துருப்பாங்க. சில இடங்களில் மட்டும் உங்களுக்கு ஓல்டு புக்கும் சேர்த்து கொஞ்சம் கூடுதல் இன்ஃபர்மேஷனுக்கு ரெஃபர் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வானிலையம், காலநிலையம், புவியியல், ஜியாகிரஃபி பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? இதில் 7th 2nd டேர்மில் ஜியாகிரஃபி புக்கில் நீங்கள் ஓல்டு புக்கு படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜியாகிரஃபி பொறுத்தவரைக்கும் நீங்கள் 10th புக்கு மட்டுமே படிச்சிங்கனாவே கிட்டத்தட்ட 70 to 75% ஆஃப் சிலபஸ், அந்த ஜியாகிரஃபியோட சிலபஸ் எல்லாமே முடிஞ்சிடும். சரிங்களா? மற்றதெல்லாம் இந்த நிலப்பரப்பு, பெருங்கடல்கள், வளங்கள் இதெல்லாம் 6th 7th புக்கில் நிறைய இருக்கும். ஓகேங்களா? இதெல்லாம் பார்த்துக்கோங்க. தென் பார்த்திங்கன்னா மக்கள் தொகை கண்டிப்பாக கேட்பாங்க. சரிங்களா? அதெல்லாம் பார்த்துக்கோங்க. பேரிடரை எதிர்கொள்ளல், கண்டிப்பாக நீங்கள் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் போகிறீங்க அப்படின்னா பேரிடர் டிசாஸ்டர்னு சொல்ல இல்லைங்களா. டிசாஸ்டர் அப்படின்றது இந்த சுனாமி, மின்னல், இடி, பூகம்பங்கள், இந்த மாதிரியான சில விஷயங்கள் அவேர்னஸ்க்காக கண்டிப்பாக உங்களுக்கு போகிற போக்கில் ஒரு கேள்வி கேட்டுட்டு போகலாம். அதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க.
தென் நம்ம இந்தியாவுடைய அமைவிடம் பற்றி கேட்கலாம். கண்டிப்பாக 10th புக்கு ரெஃபர் பண்ணாலே போதும். பாருங்கள், இதில் இந்தியாவுடைய அமைவிடம், இந்தியாவுடைய காலநிலை, இயற்கை தாவரங்கள், வேளாண்மை கூறுகள், வளங்கள், தொழிலகங்கள், தொழிற்சாலைகள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதுக்குள்ளேயே இன்க்ளூட் ஆகிடும். ஓகேங்களா. அடுத்தது நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது ஃபிசிக்ஸ். ஓகேங்களா. ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு விசை இயக்கம் பற்றி கேட்பான். மின்னியல், வெப்பம், காந்தவியல், விசை இயக்கம், மின்னியல், வெப்பம் மற்றும் வெப்பநிலை, மின்னோட்டவியல், அண்டம் மற்றும் மின்வெளி, ஒளியியல், அழுத்தம், விசை, ஒளியியல், அதாவது இது வெளிச்சம், இதுவும் வெளிச்சம் தான். சரிங்களா. அடுத்தது இயக்கவியல், காந்தவியல், இது சவுண்ட், ஒளி. ஓகேங்களா. அண்டம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. பாய்மங்கள், இயக்கங்கள், காந்தவியல், மின்காந்தவியல், ஒளி, வெப்பம், மின்னோட்டம், ஒளி எல்லாமே வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் 10th ஃபிசிக்ஸுக்கு மறக்காமல் நல்லா ரெஃபர் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ப்ரீஃபாக கொடுத்துருப்பாங்க. ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஓரளவுக்காவது இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டோடைய நேம் தெரிஞ்சுக்கோங்க, சயின்டிஸ்டோடைய நேம் தெரிஞ்சுக்கோங்க, எந்த சயின்டிஸ்ட் எதை கண்டுபிடிச்சாங்க, இயர் கண்டுபிடிச்சிக்கோங்க, பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் பார்த்துக்கோங்க, ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் PYQ ரெடி பண்ணிக்கோங்க, அப்புறம் புக் பேக் BB கொஷின்ஸை ரெடி பண்ணிக்கோங்க. அப்புறம் லாஸ்ட்டு ஃபைனல் 5 இயர்ஸ் ஆஃப் கொஷின்ஸ் வந்து நீங்கள் கிளியர் பண்ணி பாருங்கள். டிஎன்பிசி பொறுத்த வரைக்கும் சயின்ஸுக்கு வந்து அதுக்கூட மார்க் வெயிட்டேஜ் குறைச்சிட்டாங்க. ஆனால் எஸ்ஐ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக நிறைய கொஷின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் படிச்சுக்கிட்டே வாங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா வேதியியல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கெமிஸ்ட்ரியில் ஜென்ரல் பேசிக் கெமிஸ்ட்ரி வந்து கேட்பாங்க. அது 6th ஆரம்பிக்கும், அப்படியே 7th 8th போய்கிட்டே இருங்க. பட் சிலபஸை கையில் வச்சுக்கிட்டே படிங்க. ஓகேங்களா. சிலபஸ் வந்து 1க்கு 2 காப்பியாக போட்டுக்கோங்க. ஒரு காப்பி எப்பவுமே உங்களுடைய பேக்கில் இருக்கணும். இன்னொரு காப்பி ஒன் சைடாக A3 ஷீட்டில் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு உங்கள் வீட்டில் ஸ்டடி டேபிள் பக்கத்தில் ஒன் சைடாக எல்லாத்தையும் ஒட்டி வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி சிலபஸை வந்து நீங்கள் 1 by 1 படிக்க அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. உங்கள் ஸ்டடி டேபிள் ஒட்டியிருப்பீங்களே அதையும் அண்டர்லைன் பண்ணிகிட்டே வாங்க. சிலபஸில் இந்த படிக்க வேண்டிய டாப்பிக் கையில் எடுத்துக்கிட்டு இந்த வேர் டு ஸ்டடியை, உதாரணத்துக்கு இந்த நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்கள் அப்படின்ற டாபிக் படிக்கிறீங்க அப்படின்னா உடனடியாக 6th புக்கை செகண்ட் டைம் எடுத்து கெமிஸ்ட்ரி ஓப்பன் பண்ணி நீங்கள் நியூ புக்கில் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா படித்து முடிச்சதுக்கு அப்புறமா இதே மாதிரி நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்கள் வேறு எந்த புத்தகத்தில் இருக்குது அப்படின்றத கொஞ்சம் பாருங்கள். அப்படி இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா. இப்போ உதாரணத்துக்கு ஒரே டாபிக் 2-3 புத்தகத்தில் இடம்பெற்று இருக்கும். ஓகேங்களா. பாருங்கள், எங்கேயும் இருக்குது அன்றாட வாழ்வில் வேதியியல் அப்படின்ற மாதிரி இருக்குங்களா. அன்றாட வாழ்வில் வேதியியல் அப்போது 6th புக்லேயும் கவர் ஆகுது. இந்த மாதிரி 8th புக்லேயும் 3rd டைம்லேயும் கவர் ஆகுது. அப்போ என்ன பண்ணலாம், ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஒரு நோட்ஸ் எடுக்கலாம். ஓகேங்களா. எடுத்தோன்னே நோட்ஸ் எடுக்காதீங்க. முதல்ல இந்த சிலபஸ் அண்ட் வேர் டு ஸ்டடி நல்லா ரெஃபர் பண்ணிவிட்டு ஒரு அனலைசிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் நோட்ஸ் எடுங்க. ஒரு நோட்ஸ் முடிச்ச உடனே ஒரு 10 பக்கம் எக்ஸ்ட்ரா விட்டுட்டு அடுத்த டாபிக் எழுத போங்க. ஏன்னா மிச்சம் அந்த 10 பக்கத்தில் நீங்கள் எழுதாமல் விட்டதை எழுதுறதுக்கான சின்ன இடங்கள் கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ முக்கியமாக பார்த்தீங்கன்னா நிறைய டாபிக்ஸ் வந்து இருக்கும் அதில். ஓகேங்களா. நம்மை சுற்றி உள்ள பருப்பொருட்கள், அப்புறம் நம்மை சுற்றி உள்ள மாற்றங்கள். ஓகேங்களா. அன்றாட வாழ்வில் வேதியியல், இங்கே பாருங்கள் இங்கேயும் வருது பாருங்களேன். ஒரே மாதிரி டாபிக்ஸ் நிறைய வரும். அதே மாதிரி அமிலங்கள், காரங்கள், உப்புக்கள், அதே மாதிரி அமிலங்கள், காரங்கள், அமிலங்கள் எல்லாமே ஆசிட் பற்றி நீங்கள் படிப்பீங்க. ஓகேங்களா. இது எல்லாமே வந்து உங்களுக்கு தெளிவாக கவர்மெண்ட்லேயே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பின்னாடி லோகோ கூட இருக்குது பாருங்கள். ஸோ அவங்களே இந்த புக்கு படித்தா போதுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனால் இத்தோட நிப்பாட்டிக்காதீங்க. எல்லாமே படித்து முடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட உட்காந்துடாதீங்க. படிக்கணும் படிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி படிச்சுக்கிட்டே இருங்க. ஸோ அதுக்கு ஒரு எண்டு கார்டு போட்டுறாதீங்க. தென் தாவரவியல், விலங்கியல் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ரெண்டுமே உங்களுக்கு கவர் ஆகக்கூடிய இந்த புத்தகத்தில் தாவரங்கள் வாழும் உலகம், அப்புறம் பார்த்திங்கன்னா விலங்குகள் வாழும் உலகம், உடல் நலம், சுகாதாரம், மனித உறுப்பு மண்டலங்கள், உடல் நலமும் சுகாதாரமும், வகைப்பாட்டியல் அடிப்படைகள், அன்றாட வாழ்வில் விலங்குகள், நுண்ணுயிர்கள், தாவர உலகம், உயிரினங்களின் அமைப்பு நிலைகள், பயிர் பெருக்கம் மற்றும் வேளாண்மை எல்லாமே இருக்குது A to Z. சரிங்களா. அதேமாதிரி ஊட்டச்சத்து, ஆரோக்கியம், நுண்ணுயிர்கள் உலகம், மரபியல், தாவரம் மற்றும் விலங்கு ஹார்மோன்கள், உயிரினங்களின் தோற்றம், பரிணாம வளர்ச்சி, உடல் நலம் மற்றும் நோய்களுக்கான அறிகுறிகள், காரணங்கள் எல்லாமே நீங்கள் படிக்க போகிறீங்க. சுற்றுச்சூழல் மேலாண்மை, என்விரான்மெண்டல் மேனேஜ்மெண்ட் எல்லாமே நீங்கள் படிக்க போகிறீங்க. அவ்வளோதாங்க. பார்க்க சில கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்கும். ஆனால் படிக்க நோட்ஸ் போய்கிட்டே இருக்கும். பட் எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்கான சில ஃபேக்டர்ஸ் தான். நீங்கள் படிக்க வேண்டியது எல்லாமே ஸ்கூல் புக்கு மட்டும்தான். அப்படின்றதுனால ஃபஸ்ட்டு நீங்கள் வாங்க வேண்டியது தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக்கு மட்டும் வாங்கிடுங்க. டிஎன் டெக்ஸ்ட் புக்கு மட்டும் வாங்கிடுங்க. ஸோ இதில் தான் உங்களுக்கு 90% ஆஃப் சிலபஸ் வந்து கவர் ஆகும். ரிமைனிங் 10% ஆஃப் அப்படின்றது உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கேட்கலாம். சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு எங்கே இருக்குன்னே தெரியாது. பட் அதையும் தாண்டி ஒரு சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு தமிழ் வந்து 10th வரைக்கும் தான் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு 11th ஆர் 12th புக்லேருந்து கூட கேட்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எதையும் மிச்சம் விட்டு வைக்காதீங்க. பட் நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் பண்ணுறது ஓல்டு புக்குக்கா இல்லை நியூ புக்குக்கா? ஃபார் ஆல் சப்ஜெக்ட்டுக்கு எதை படிக்கலாம்? 2 புக்கையும் வாங்கினோன்னா ரேட்டு அதிகமாக சொல்கிறாங்க. 2 புக்கையும் வாங்கினா டேபிள் அப்படியே மலை மாதிரி குவிச்சு வச்சுருவேன். இப்போ எதை படிக்கிறதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா முதல்ல நியூ புக்கை படிங்க.
நியூ புக்கை படிச்சுட்டு எல்லாமே உங்களுக்கு ஓகே அப்படின்னா மட்டும்தான் அடுத்தது ஓல்டு புக்கு வாங்கணும். எங்கேங்க நியூ புக்கை முடிக்கிறதுக்கு எக்ஸாமே முடிஞ்சு போயிருமே அப்படின்றீங்களா? ஆமாங்க, இப்போ வரைக்கும் எல்லாமே எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு பாஸ் ஆகி உள்ள வேலையில் போய் பச்சை மயில கையெழுத்து போடுறவங்க எல்லாருமே இப்படி தான் உங்களை மாதிரி யோசனை பண்ணி தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக முடிச்சு தான் நியூ புக்குக்கு அப்புறமா ஓல்டு புக்கு முடித்து இப்படி அவங்க வேலையில் இருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ யூனிஃபார்ம் சர்வீஸ் போர்டு ரெக்ரூட்மெண்ட் போர்டு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு விருப்பப்படுறவங்க மட்டும் நீங்கள் இந்த எஸ்ஐ எக்ஸாமுக்கு போய் எழுதுங்க. சில பேர் இதான் லட்சியம் தான் வாழ்வியல் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நாம் தடையாக போய் உள்ளே குறுக்கீடு செய்யக்கூடாது. ஸோ அதனால் நீங்கள் பண்ணக்கூடிய சின்ன சின்ன தவறுனால அவங்களுக்கு கட் ஆஃப் எகிரிடும். சரிங்களா? ஓகே, இந்த பிடிஎஃப்க்கான லிங்க்கை நான் கீழே கொடுத்துறேன். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி நீங்கள் இப்போவே பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. ஜஸ்ட்டு பிளாக் அண்ட் ஒயிட்டில் போட்டாலே போதும். முடிஞ்சவங்க இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிவிட்டு மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை டக்குன்னு ஒன்று அழுத்தி விடுங்க. தேங்க்யூ.